சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து செல்வத்துக்கிட்ட சீதாவுக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அந்த டிராஃபிக் போலீஸ்லாம் செட் ஆகவே மாட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய இதா இருக்கான், சைக்கோவா இருக்கான். அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டயலாக் அடிச்சுட்டு நம்ம முத்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாப்ல. அப்போ ஒரு சந்துக்குள்ள போகும்பொழுது ஆப்போசிட்ல டிராஃபிக் போலீஸ் அருண் வந்துடுறாரு. நம்ம ஏற்கனவே ப்ரோமோவுல பார்த்திருப்போம். "நீ பின்னாடி போ, நீ பின்னாடி போ" அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு, வண்டிய எடுக்காம அப்படியே டிராஃபிக் ஜாம ஏற்படுத்துறாங்க, அந்த சின்ன சந்துக்குள்ளாரையும். ஆனாலும் முத்துவோட காருக்கு பின்னாடி நெறைய பேர் வண்டியில வந்துடுறதுனால, அவங்களாலயும் போக முடியாம வந்து முத்துவுக்கு பின்னாடி நின்னுட்டு, "யோவ்! பின்னாடி போயா, பின்னாடி போயா" அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தும் அந்த அருண் வந்து பின்னாடி போகாம அப்படியே விடாப்பிடியா இருக்கிறாப்ல. ஸோ, இப்ப முத்துவுக்கு பின்னாடி ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவுல சீதா தான் வராங்க. சீதா வந்த உடனே, "தயவு செய்து பின்னாடி போயிடு" அப்படின்னு அருண் கிட்ட சொல்லவும், அருண் பின்னாடி போயிடுறாப்ல. முத்துவும் நம்ம சீதாவ பாத்துடுறாங்க. "சீதா, நீ எங்க இங்க வந்த? வா, நான் கார்ல கொண்டு போய் விட்டுர்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்ல நான் ஆட்டோல தான் வந்தேன். ஆட்டோலயே போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு அனுப்பி வச்சர்றாப்ல. ஸோ, முத்துவும் கார் எடுத்துக்கிட்டு போயிடுறாப்ல. இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க டான்ஸ் ஸ்கூல காமிக்கிறாங்க. ஸோ, இந்த டான்ஸ் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா டான்ஸ் கத்துக் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க சிந்தாமணி வராங்க. சிந்தாமணி எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பர்த்டேவுக்கு பார்ட்டி வைக்கிறாங்களாட்டுக்கு. அதுக்காக இன்வைட் பண்ண போக வந்திருக்கிறாங்க. வந்தவங்க சும்மா இல்லாம நம்ம விஜயாவுக்கு ஐஸ்லாம் வைக்கிறாங்க. "நீங்க 3 பிள்ளைங்க பெத்த மாதிரியே இல்ல. இன்னும் இளமையா இருக்கீங்க" அப்படின்னு ஒரு ஐஸ தூக்கி போட்டு போறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம மீனா அவங்க அம்மாவ சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா, அவங்க மாப்பிள அதாவது முத்துவோட சம்மந்தம் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சீதா நேரா அருண பார்க்கறதுக்காக தான் வீட்டுக்கே போறாங்க. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னோட மாமா சம்மந்தம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அருணுக்கே ஷாக் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.